நான் சொல்ல போகிறது சில முக்கியமான வார்த்தைகள் பிரயோகங்களும் அதன் அர்த்தங்களும். ஏஆர்என் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அப்ளிகேஷன் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா ஏஆர்என் நம்பர் ஒன்று அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். அதே வந்து ஏஆர்என் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அக்வைரர் ரெஃபரன்ஸ் நம்பர். ஏன்னா இது வந்து ஜிஎஸ்டி ஏதாவது நம்பர் வாங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏஆர்ஆன்ங்கிறது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். அதே வந்து அக்வைரர் ரெஃபரன்ஸ் நம்பர் இது வந்து பேங்கிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மென் பை பிஏடி. பிஏடினா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். வாட் இஸ் பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் பிபிஐடி, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அப்புறம் வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். த இன்கம் ஏர்ன்டு பை அ சிங்கிள் இண்டிவிஜுவல் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். அப்புறம் வாட் இஸ் மென் பை பிஇ, இட் இஸ் ப்ரைவேட் ஈக்விட்டி. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் ஆன்லைன்லேயே 1500 ஃபீஸ் பே பண்ணி எழுதலாம். நீங்கள் 50 மார்க்ஸ் வாங்கினா போதும். ஆனால் பேப்பர் வந்து 100 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. அதுக்கு மேலேயும் எடுத்தால் யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர். அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸாம் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அடுத்தது அப்ளை பண்ணலாம் இல்லை, அப்ளை பண்ணி யூ கேன் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக யாருக்கிட்டையாவது ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கலாம். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது சில படிப்புகளோட ஷார்ட் பேர், அதோட ஃபுல் அர்த்தம். பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்சஸ், பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி லைஃப் சயின்சஸ், பிஹெச்டி பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் மியூசிக்னு ஒன்று இருக்குது, இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இஐஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். பிஏல வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பிஎஸ்சி ஹோம் சயின்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின், அதுதான் பிஎஸ்எம்னு வரும். இது தவிர பேச்சுலர் தவிர டிப்ளமோவும் இருக்குது. டிப்ளமோங்கிறது பொதுவாக 6 மாதம் கொண்ட ஒரு கோர்ஸு. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி கால்டு எ டிப்ளமோ ஹோல்டர். எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்சஸ். எம்ஏல வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குது. பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி மேக்ஸ் இருக்குது, எம்ஃபில் இருக்குது. மாஸ்டர் இன் ஃபிலாசபி தான் எம்ஃபில். அப்புறம் டாக்டரேட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு படிப்பை எடுத்து அந்த துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ணி தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கால்டு டாக்டர் அண்ட் டாக்டரேட் வில் பி கிவன் டு யூ. அப்புறம் மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் இருக்குது. ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரை வந்து நம்ம எம்பிபிஎஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிஷியன், ஜென்ரல் ஃபிசிஷியன், எம்டின்னு சொல்லுவோம். எம்டி முடித்தவங்க வந்து ஜென்ரல் ஃபிசிஷியனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எம்டி ஆப்தல்மாலஜினா கண் பார்வை சம்மந்தப்பட்டது தான் ஆப்தல்மாலஜியில் வரும். புரியணுங்கிறதுக்காக தமிழ்லையும் சொல்கிறேன். கண் தொடர்பான சிகிச்சை கொடுப்பவர் வந்து பிஏ ஆப்தல்மாலஜின்னு சொல்கிறோம். அப்புறம் எம்பிபிஎஸ் கைனக்னா மகளிர் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் நிபுணராக இருப்பவரை கைனகாலஜிஸ்ட் என்று அழைக்கிறோம். கைனகாலஜிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட், ஃபிசிஷியன்,
கார்டியாக் சர்ஜன், கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். கார்டியாலஜிங்கிறது வந்து எம்பிபிஎஸ் இன் கார்டியாலஜி அப்படின்னா இருதய சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்தவங்களுக்கு அந்த பட்டம் வழங்கப்படும். எம்பிபிஎஸ் கார்டியாலஜி. கார்டியாக் சர்ஜன் இருக்குது, அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்பவரது பெயர் கார்டியாக் சர்ஜன். தொராசிக் சர்ஜன்னு சொல்கிறோம், அதுவும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை மேற்கொள்பவர் தான் தொராசிக் சர்ஜன். இப்போ மெடிசின்லேயே வந்து சித்தா மெடிசின் இருக்குது, அலோபதி மெடிசின் இருக்குது, இது தமிழ் மருத்துவம் இருக்குது, மலர் மருத்துவம்னு ஒன்று இருக்குது. மலர் மருத்துவம்ங்கிறது ஹோமியோபதி, சின்ன சின்ன பில்ஸாக வரும் மாத்திரை. அது வந்து ஹோமியோபதி லைஃப் சயின்சஸ் முடித்தவங்க தான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுவும் டாக்டர் மாதிரி தான் எக்ஸாம் எழுதி தான் போகணும். ஃபிசிஷியன், கார்டியாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட், சர்ஜன், அப்புறம் இது தவிர கார்டியாலஜிஸ்ட்டு, ஆர்த்தோடான்டிஸ்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆர்த்தோடான்டிஸ்ட்னால் இந்த முட்டு வலி, கை கால் முழங்கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் வருது இல்லையா, அதை ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு பேர் ஆர்த்தோடான்டிஸ்ட். சாரி, பல் மருத்துவர் தான் ஆர்த்தோவில் வரும். ஆர்த்தோடான்டிஸ்ட்டுங்கிறவர் வந்து பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் பார்க்குறவர் வந்து ஹி வில் பி கால்டு நோ 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 ஆர்த்தோங்கிறது வந்து இந்த முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட பார்க்குறவங்க தான் ஆர்த்தோ. பல் சம்மந்தப்பட்டதை பார்க்குறவங்க வந்து டென்டிஸ்ட். டென்டல் சர்ஜன்னா அது தொடர்பான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்பவர் டென்டல் சர்ஜன் என்று அழைக்கப்படுவார். அப்புறமா வந்து ரேடியாலஜிஸ்ட்டு, ஸ்கேன் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனி எக்ஸாம் இருக்குது. அவங்க அந்த இதை படித்தா தான் அந்த இதுக்கு வர முடியும், ஸ்கேனிங் சென்டர். அப்புறம் எக்கோகிராம்னு ஒன்று இருக்குது. உங்கள் இருதயம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் எக்கோகிராம். கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இருதயம் சம்மந்தப்பட்ட அந்த துறையிலே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதுதான் கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன். இப்போ வந்து ஜெம்மாலஜின்னு ஒன்று இருக்குது. ஜெம்மாலஜிங்கிறது வந்து ஜெம்ஸ் பற்றி படிச்சிருப்பாங்க, அதாவது ரத்தின கற்கள், அதோட குணாதிசயங்கள், எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கல் அணியணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெம்மாலஜிஸ்ட். அப்புறம் நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது. நியூமராலஜினா ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ஏனா ஒரு நம்பர், பினா ஒரு நம்பர். நீங்கள் பிறந்த தேதியை வச்சு, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை வச்சு அந்த கூட்டுத்தொகை வர மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பேர் வச்சிங்கன்னா தே வில் பி பெஸ்ட் இன் தேர் லைஃப். அதுதான் நியூமராலஜி. இது வந்து சில பேர் முதல்ல இருந்த பேரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியோ இல்லைன்னா அது கூட ஆட் பண்ணியோ கூட மாற்றிப்பாங்க. இதுக்கு பேர் நியூமராலஜி. அஸ்ட்ராலஜி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அஸ்ட்ராலஜி இஸ் ஆல்சோ எ மேக்ஸு. கரெக்டாக அந்த ராசி, யோகம், கரணம் அதெல்லாம் பார்த்து அதை பற்றி படிக்கிறது தான் வந்து அஸ்ட்ராலஜி. அதுக்கும் படிப்பு இருக்குது. அதில் வந்து என்னென்னா ரொம்ப துல்லியமாக தெரியணும்னா அந்த 9 கிரகங்களோட மூமெண்ட்டு, 9 கிரகங்களோட எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் அஸ்ட்ராலஜி. Astronomy, a study about space is called astronomy. அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது பேர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதுலேயே ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் அந்த மாதிரி உள்ள ஏரோப்ளைன் பற்றி படிக்கிறது தான். பட் ஸ்பெஷலைசேஷனில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ ஐசி டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து பிஇலேயே ஐசி டிசைன் அப்படின்னு ஒன்று எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அது மாதிரி ஐசி டிசைன். இன்ஜினியரிங்லேயே அனலாக் சர்க்கியூட் தியரி அப்படின்னு ஒன்று எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இந்த இசிஇயில் தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் தான் இந்த அனலாக் சர்க்கியூட் தியரி, ஐசி டிசைன் இதெல்லாம் வருது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது 3 இயர்ஸ் கோர்ஸு.
பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாவரங்களை பற்றி படிக்கிறது பிஎஸ்சி பாட்னி. பிஎஸ்சி ஜுவாலஜி வந்து மிருகங்களை பற்றி படிக்கிறது பிஎஸ்சி ஜுவாலஜி. அப்புறம் வந்து பெட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குனே சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போது வெட்டினரி லைஃப் சயின்சஸில் வந்து ஆடு மாடு இதெல்லாம் வரும். பெட்ஸுங்கிறது நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம் இல்லையா, டாகு, அப்புறம் சில பறவைகள், இதெல்லாம் வந்து பெட்ஸில் வருது. பூனை வச்சு வளர்ப்போம், இதெல்லாம் வந்து பெட்ஸில் வருது. இதுக்கு வந்து செல்ல பிராணிகள் நலவாழ்வு மையம் அப்படின்னே கவர்மெண்ட்டோட, எப்படி நம்மளுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து மனுஷங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி பெட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சென்டருக்கு பேர் செல்ல பிராணிகள் நலவாழ்வு மையம். இது வந்து அரசாங்கமே ஏற்று நடத்துது. நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சொல்லிட்டேன். பிஏ ஹிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து மியூசிக் பற்றி படிக்கலாம், நாட்டியம் பற்றி படிக்கலாம். அதுலேயே வேறு வேறு துறைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மெடிக்கல் டயபட்டாலஜிஸ்ட்னு இருக்குது. டயபட்டாலஜிஸ்ட்னால் உங்களுக்கு டயபெட்டிஸை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது, அந்த டயபெட்டிஸ்க்கு மெடிசின்ஸ் தரது, இதெல்லாம் வந்து டயபட்டாலஜிஸ்டோடது வேலை. அப்புறமா வந்து கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்னு ஒன்று இருக்குது. குடல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு பேர் தான் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டு. அதுலேயே கேஸ்ட்ரோ சர்ஜன் இருக்காங்க. அதாவது குடல் தொடர்பான அறுவை சிகிச்சைகளை செய்வதற்கு படித்தவர்களை கேஸ்ட்ரோ சர்ஜன் என்று அழைக்கிறோம். ஸோ அவங்க வந்து வெறும் மருத்துவம் மட்டும் பார்க்குறாங்களா இல்லை அறுவை சிகிச்சையும் சேர்த்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த பேர் அழைக்கப்படுகிறது. அதாவது கேஸ்ட்ரோ சர்ஜன், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் அந்த மாதிரி பேர் வருது. நெக்ஸ்ட்டு வந்து டிசிஹெச், எம்பிபிஎஸ் டிசிஹெச்ன்னு சொல்லுவோம். எம்பிபிஎஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் டிசிஹெச்னா டிப்ளமோ இன் சைல்டு ஹெல்த், அதுதான் வந்து டிசிஹெச். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கூட்டின்னு போகிறோம் இல்லையா, அவங்க தான் வந்து டிசிஹெச் படித்தவங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லிட்டேன் நான். பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் சயின்சஸ் அது ஒன்று இருக்குது. ஃபேஷன் ஆர்ட்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் சயின்சஸ் பற்றி படிக்கிறவங்க என்னென்னா ஒரு ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்ன ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் ஸ்டிச்சிங்லேயே விதவிதமான தன்மைகளை கொண்டு வருது. அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக் மூவி இல்லைன்னா வந்து ஒரு சமீப கால படம் இல்லை பழைய காலத்து படம், அந்த படங்களுக்கு ஏற்ற காஸ்டியூமை டிசைன் பண்ணுறது வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படித்தா தான் பண்ண முடியும். பிஎஃப்டி, பேச்சுலர் இன் ஃபேஷன் டெக்னாலஜி. அப்புறம் வந்து இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பிஎஸ்சி ஆர் பிஏ விஸ்காம், தட் இஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி படித்தவங்கள தான் நம்ம பிஏ ஆர் பிஎஸ்சி விஸ்காம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்திருக்கு. எம்எஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே சில பேர் ஃபாரினில் போய் பண்ணிட்டு வராங்க. எம்எஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதாவது ஒரு துறை எடுத்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்து மாஸ்டர் இன் சயின்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா வந்து கைனகாலஜிஸ்ட் சொல்லிட்டேன். கைனக் சர்ஜன் இருக்காங்க. அதாவது இப்போ மகப்பேறு தொடர்பான, அதாவது இப்போ வந்து பெண்களுக்கு முக்கியமானது கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து கைனக் சர்ஜன் என்று அழைக்கப்படுவாங்க. அதே மாதிரி சிசேரியன் பண்ணுறாங்க இல்லையா, குழந்தை பிறக்கும்போது நார்மல் டெலிவரி ஆகாமல், அவங்கள வந்து கைனக் சர்ஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பிஆர்க், பேச்சுலர் இன் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடத்துறையில் வல்லவங்களாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பேச்சுலர் இன் ஆர்கிடெக்சர் படிப்பாங்க. அதுவும் பிஇஆர்க்கும் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ஆர்கிடெக்சர். எம்இ இன் ஆர்கிடெக்சர் இருக்குது, எம்எஸ் இன் ஆர்கிடெக்சர் இருக்குது. நீங்கள் உங்களோட ஒரு துறை எடுத்துன்னு அந்த துறையில் உங்களோட இன்வால்மெண்ட்டு, அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக எவ்வளோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்களோ அதை வச்சு அந்த படிப்புக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. சிம்பிள் தான். அதை வந்து ஒரு துறை நம்ம எந்த துறை எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து. அதே மாதிரி எம்ஏ ஃபிலாசபி இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஃபிலாசபி. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற துறையை பொறுத்து இதோட பெயர் வந்து மாறுபடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.